Welcome to Why Not Try. channel Why Not Try. So friends, உங்களுக்காக நான் இன்னைக்கு ஒரு ரெசிபி குக் பண்ண போறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம்னாலே எங்கள் கன்னியாகுமரியில் இந்த சிப்பி வந்து ரொம்ப சீசனாக இருக்கும். ஸோ இந்த சிப்பியை அது ஒரு டெலிஷியஸான ஒரு சீ ஃபுட். ஸோ அதை எப்படி சமைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சிப்பி ஃப்ரை வந்து உங்களுக்கு டெலிஷியஸாக பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சிப்பி. ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதன் தோடோட வெளிப்பக்கமாக இந்த மாதிரி நிறைய அழுக்கு இருக்கும். மணல், அப்புறம் சில கடல்வாழ் சிறு உயிரினங்கள்லாம் ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ அதை கம்ப்ளீட்டாக ஒரு கத்தி எடுத்து நீங்கள் சுரண்டி எடுத்துக்கணும். ஸோ கத்தி யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் மெட்டல் ஸ்க்ரப்பர், நம்ம பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெட்டல் ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக சுரண்டி நீட்டாக அதை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அந்த சிப்பியை நல்லா தண்ணியில் அலம்பி ரொம்ப சுத்தமாக எடுத்துக்கணும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறது தான் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் வேலை. ரொம்ப டைம் ஆகும். ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஃப்ரீ டைமில் இந்த சிப்பியை வாங்கி நீங்கள் குக் பண்ண ட்ரை பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ஒவ்வொன்றா எடுத்து தனித்தனியாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஒரு பெரிய கண்டெய்னரில் வச்சுட்டு திருப்பி ஒரு 5-6 தண்ணி நல்லா அலம்பி வாஷ் பண்ணி அதில் எந்த அழுக்கோ எந்த மணலோ இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நீங்கள் அதை குக்கிங்காக நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும். ஸோ க்ளீனிங் வந்து இது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தால் அவங்கள வச்சு கூட க்ளீன் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் க்ளீனிங் எப்படிங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். மினிமம் 5 வாட்டியாவது தண்ணி வச்சு இதை சுத்தமாக கழுவி சுத்தம் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் இந்த சிப்பி சமைக்கும்போது அந்த மணல், அந்த அழுக்கெல்லாம் சிப்பிக்குள்ளே போயிடும். அது உங்களுக்கு உங்கள் ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ ரொம்ப நீட்டாக இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ அதை வேறு ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கிறேன். பிகாஸ் இதை வந்து க்ளீன் பண்ண பிறகு தான் இதை வந்து அடுப்பில் வச்சு லைட்டாக சுட வைக்கணும். இதை சுத்தம் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் தண்ணி வடிய விடுங்க, ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறமா அதை இன்னொரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அந்த பாத்திரத்தை நிச்சயமாக நீங்கள் மூடி வைக்கணும். இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்ற தேவையில்லை. நீங்கள் அலம்பிய சிப்பிகளை அப்படியே இந்த பாத்திரத்தில் போட்டு மூடி நல்ல ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இதை பாருங்கள், இந்த சிப்பியெல்லாம் நல்லா கொதித்து வேகுது. ஸோ வெந்த பிறகு இந்த மூடியை திறந்து பார்க்கும்போது இந்த சிப்பியெல்லாம் இந்த மாதிரி வாய் வந்து பிளந்திருக்கும். ஸோ இதுதான் இண்டிகேஷன், அதாவது அந்த சிப்பி வந்து வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சிக்னல் இதுதான். ஸோ இந்த மாதிரி சிப்பியோட வாயெல்லாம் நல்லா பிளந்து இருக்கும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா ஆறின பிறகு நீங்கள் அந்த சிப்பியை எடுத்து அதை தோட நீங்கள் திறந்து பார்க்கும்போது அதோட சதைப்பகுதி தெரியும். இந்த சதைப்பகுதிக்குள்ளேயே ஒரு முடி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி மாற்றிடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளாடி வேறு எந்த விதமான அழுக்கு இருந்தாலும் கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை எடுத்து மாற்றி க்ளீன் பண்ண பிறகு தான் குக்கிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த சிப்பியோட சதைப்பகுதி அதன் தோடோடு ஒட்டிகிட்ருக்கோம். அதை ஒரு கத்தி எடுத்து இப்படி கட் பண்ணி சுரண்டி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்த பிறகு அந்த முடி மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து பிடுங்காமல் அப்படியே அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை அப்படியே வந்து எடுத்தீங்கன்னா அதோட சதைப்பகுதி கூட அதோட சேர்ந்து வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் எல்லா சிப்பிகளையும் வந்து க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இதில் மொத்தமாக 150 எண்ணம் சிப்பிகள் இருக்கிறது. ஸோ அவ்வளோத்தையும் நம்ம இன்றைக்கி பொரிக்க போகிறோம். ஸோ அதற்கான மசாலாவை இனிமேல் தயார் பண்ணணும். ஸோ மசாலாவுக்காக 2 பெரிய சைஸ் பூண்டு எடுத்துருக்கிறேன். பிகாஸ் இது சிப்பியோட எண்ணம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய பூண்டை உரித்து அந்த பூண்டோட சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெருஞ்சீரகம் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு. இது முழுசாக வர நல்ல மிளகு. இதை அப்படியே அந்த மசாலாவோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சிப்பியிலே ரொம்ப உப்பு கண்டென்ட் இருக்கும், அதனால நீங்கள் உப்பு சேர்க்கும்போது கவனமாக சேருங்க. இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி வச்சுருங்க. ஸோ அரைச்சி வச்ச இந்த கலவையில் 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த கலவையை நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வர நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு இந்த கலவை இப்படி காட்சியளிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த கலவையை நல்லா அந்த சிப்பிகள் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட கலந்து விட்டுருங்க. இப்படி கலந்து விடும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா அந்த சிப்பிகள் ஆல்ரெடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வேற வச்சுருக்கோம். ஸோ அதை பிஞ்சு போகாதவண்ணா ரொம்ப கவனமாக கை வச்சு ரொம்ப லேஸாக கலந்து விட்டு அந்த மசாலா பூசிய இந்த சிப்பிகளை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை சூடு பண்ணுறேன். நான் இது பொரிக்கிறதுக்காக ஒரு இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறேன். ஸோ எண்ணெயை ஊற்றி கடாய் சூடான உடனே இந்த சிப்பிகளை ஒன்றா போட்டு பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். நான் இதை பொரிக்கிறதுக்காக செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இது எங்கள் ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு என்ன எண்ணெய் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பொரிக்கும்போது இதோட எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி நல்லா மாற்றி போட்டு பொரியுங்க. ஸோ இது நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பி ஆகும்போது தான் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல டீப் ப்ரௌன் ஆன பிறகு அதை ஒரு ஸ்ட்ரெயினரில் அப்படியே எடுத்து அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா வடிகட்டிக்கோங்க. ஸோ இந்த சிப்பிகளை நல்லா டிஷ்யூ பேப்பரில் போட்டு அந்த எண்ணெய் எல்லாம் கம்ப்ளீட்டாக உறிஞ்சி அந்த பேப்பர் எடுத்த பிறகு தான் நீங்கள் சாப்பிடணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்பியான இந்த சிக்கன் ஃப்ரை ரொம்ப சுவையானது. நீங்கள் சாதத்து கூட இல்லை எதுக்கு கூட வேணால் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு மேலும் பல வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப அருமையாக இருக்கும். ஆக்சுவலி இது கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சுவையாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. விட்டால் இந்த ஃபுல் பிளேட்டையுமே நான் சாப்பிடுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். ஸோ ரொம்ப சுவையான டிஷ் இது. ஸோ என்னோட சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ with another beautiful video, it's Dr. Sharon Ho signing off. So it's bye from me.